Hey, hi, hello guys, this is Soundra Krishna. Welcome to my channel Logic and Hot. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப் கால்குலேட்டர் பத்தி பார்க்க போறோம். Imagine we go for a restaurant with our friends or colleagues. At the end நம்ம என்ன பண்ணுவோம்? பில் அமௌண்ட் வச்சு நம்ம எத்தனை பேர் வந்திருக்கோமோ அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணிடுவோம். இன்னைக்கும் அதே தான் பண்ண போறோம். பில் அமௌண்ட்டோட சேர்த்து டிப் அமௌண்ட்டும் சேர்த்து ஷேர் பண்ண போறோம். Come, let's begin with the video. First of all, நம்மளோட டிப் கால்குலேட்டருக்கு எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிடலாம். இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பில் அமௌண்ட், டிப் பர்சன்டேஜ் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு கெட் பண்ணிக்கலாம். இப்போ லாஜிக் என்னன்னு பார்க்கலாம். டோட்டல் பில் வந்துட்டு எப்படி கிடைக்கும் அப்படின்னா பில் அமௌண்ட் பிளஸ் டிப் பர்சன்டேஜ் ஆஃப் பில் அமௌண்ட். இப்போ டோட்டல் பில் கேல்குலேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா டோட்டல் பில் பெர் பர்சன் அது எவ்வளோ அப்படின்னு பார்க்க போறோம். இது வந்து எப்படி கேல்குலேட் பண்றது அப்படின்னா டோட்டல் பில் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ். அவ்வளோதாங்க. இப்போ வாங்க கோட் பண்ண ஆரம்பிக்கலாம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எல்லாரையும் நம்மளோட டிப் கால்குலேட்டருக்கு வெல்கம் பண்ணிடலாம். அண்ட் தென் பில் அமௌண்ட் அப்படின்ற வேரியபிள் நேமில் இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பில் அமௌண்ட்டை வந்துட்டு யூசர் வந்து கெட் பண்ணிக்கலாம். ஏன் இங்கே நம்ம வந்துட்டு டைப் காஸ்டிங் டு ஃப்ளோட் கொடுக்குறோம் அப்படின்னா பில் அமௌண்ட் மே நாட் பி டெசிமல் ஆர் இன்டீஜர். இப்போ ஈவன் நம்ம இன்டீஜரில் கொடுத்தாலுமே அது டைப் காஸ்டட் டு ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல இருக்கும். டெசிமல் பாயிண்ட்ல கொடுத்தோம்னா அது இன்பில்டாகவே அது எடுத்துக்கும். இப்போ டிப் பர்சன்டேஜ் அப்படின்ற வேரியபிளில் இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கெட் பண்ணிக்கிறோம். இங்கே ஏன் இன்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பர்சன்டேஜ். ஸோ அது யூஸ்வலாகவே வந்துட்டு இன்டீஜரில் தான் இருக்கும், ரைட்? நாமளே உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் தந்துடுறோம் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 10, 12 ஆர் 15. அடுத்து வந்துட்டு நம்பர் ஆஃப் பீப்புள்ஸை வந்துட்டு பீப்புள் கவுண்ட் அப்படின்ற வேரியபிள் நேமில் இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கெட் பண்ணிக்க போகிறோம். இங்கேயும் டைப் காஸ்டிங் டு இன்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இன்புட் ஃபங்க்ஷன்ஸில் லைக் பீப்புள் கவுண்ட்டில் வந்துட்டு நம்ம ஈவன் டெசிமல் வேல்யூஸ் கொடுத்தாலும் லைக் 5.5 அப்படின்ற மாதிரி டெசிமல் வேல்யூஸ் கொடுத்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக 5 அப்படின்ற இந்த இன்டிஜர் டேர்ம் தான் எடுத்துக்கும். லைக் இந்த சேம் வே பில் அமௌண்ட்டுக்கும் அதே தான். நம்ம இன்டிஜர் டேர்ம்ஸ் கொடுத்தாலும் அது ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல தான் எடுத்துக்கும். இப்போ நம்ம கால்குலேஷன் பார்ட்டுக்கு போயிடலாம். டோட்டல் பில் இஸ் ஈக்குவல் டு பில் அமௌண்ட் பிளஸ் டிப் பர்சன்டேஜ் நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணுறோம், ரைட்? அப்போ 10% ஆஃப் பில் அமௌண்ட் அதை தான் நம்ம பண்ண போகிறோம். பில் அமௌண்ட் இன்டூ டிப் பர்சன்டேஜ் 10 or 12 or 15 அப்படின்னு divided by 100. There is another way of solving it. இப்போ ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி டிப் அமௌண்ட்டை வந்துட்டு முன்னாடியே கால்குலேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா லைக் பில் அமௌண்ட் இன்டூ டிப் பர்சன்டேஜ் பை 100 நம்ம முன்னாடியே கால்குலேட் பண்ணி வச்சுட்டு அண்ட் தென் டோட்டல் பில் ஈக்குவல் டு பில் அமௌண்ட் பிளஸ் அந்த வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம ரெடியே ப்ளஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டல் பில் கிடைச்சிடும். இப்போ ஈச் பர்சன் ஷுட் பே எவ்வளோ அப்படின்னு தெரியணும், ரைட்? அதுக்கு வந்துட்டு பில் பர் பர்சன் அப்படின்ற வேரியபிள் இனிஷியேட் பண்ணி நம்ம அதோட வேல்யூவை கால்குலேட் பண்ணிடலாம். அது எப்படி கிடைக்கும்? டோட்டல் பில் டிவைட் பை பீப்புள் கவுண்ட் போட்டோம்னா அந்த வேல்யூ கிடைச்சிடும், ரைட்? அதே தான் வாங்க பண்ணலாம். இப்போ எல்லாம் முடிச்சாச்சு. வாங்க இது எல்லாத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிடலாம். இப்போ டோட்டல் பில் பிரிண்ட் பண்ணிட்டோம். அடுத்து ஈச் பர்சன் ஷுட் பே எவ்வளோ அப்படின்றதையும் பிரிண்ட் பண்ணிடலாம்.
இப்போ எல்லாம் முடிஞ்சு. வாங்க இப்போ ஒரு தடவை ரன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ டோட்டல் அமௌண்ட் வந்துட்டு நான் 1500 கொடுக்குறேன். பில் பர்சன்டேஜ் வந்துட்டு நான் 10% கொடுக்குறேன். அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்துட்டு 4. See, this is how it works. இங்கே டோட்டல் பில் அமௌண்ட்டு ஈச் பர்சன் ஷுட் பே வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ டிப் அமௌண்ட்டையும் சேர்த்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். அதுக்காக நம்ம இன்னொரு வே ஆஃப் சால்விங் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு நம்ம இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ எரர்ஸ்லாம் ஃபஸ்ட் கிளியர் பண்ணிடுறோம். ஸோ இப்போ வாங்க பிரிண்ட் பண்ணிடலாம். எப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி டிப் அமௌண்ட் வந்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். அந்த வேரியபிள் நேம் நம்ம கொடுத்துட்றோம். ஸோ இது பில் வித் டிப் அப்படின்றது டசன்ட் மேக் எனி சென்ஸ், ரைட்? இப்போ அதனால வந்துட்டு நம்ம பில் பர்சன்டேஜ் டிப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம். Yeah, come let's run this. அதே 1500, 10% tip, 4 people. See, tip amount வந்துச்சு, total bill amount வந்துச்சு, each person should pay எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. This is all about today's video guys. நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நம்ம சந்திப்போம். Until then, bye guys.